ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அந்த ஹோம் டூர் வீடியோல நான் வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் செடியும், இந்த மாரி இந்த பிளான்டரையும் காமிச்சிருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்கொயரி கேட்டிருந்தீங்க. அத பர்சனலாவும் வாட்ஸ்அப்லயும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். அப்புறமா வந்து அந்த வால்பேப்பர் ஒட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதோட அப்டேட்டுமே கொஞ்சம் டவுட்ல கேட்டிருந்தீங்க நெறைய பேரு. அது வந்து தண்ணி பட்டா கிழியுமா? ஏசி ரூம்ல மாட்டுனா அது வந்து அந்த ஏசி அந்த கூலிங்க்கு வந்து அது வந்து உப்பிட்டு வந்துருமா? அந்த மாரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மத்தவங்களுக்கு வந்து பின்னால வந்து சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி ஒண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ல போட்டிருக்கேன். இத ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அத பார்த்துக்கலாம். இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்டின்னா, இது ஃபுல்லாவே கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இது வந்து நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த ஆர்ட்டிஃபிஷியல் செடி வந்து நானுமே நெறைய நாள் கார்ட்ல போட்டு வச்சுட்டே இருந்தேன். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கு. ஆனா வாங்குனோம்னா எப்படி டூப்ளிகேட் மாரி இருக்குமா அப்படின்றது தெரியல. அதாவது நல்லா உழைக்குமா அப்படின்றது தெரியல. செடி வந்து சில நேரத்தில வந்து அந்த பிக்சர்ல வந்து நல்லா போட்டிருப்பாங்க. ஆனா வெளியில கைக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா இருக்காதே எப்படி இருக்கும்னு பார்த்தேன் நெனச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ எந்த ஒரு பொருள் நீங்க வாங்குறதா இருந்தாலுமே, நம்ம வீடியோ ஃபைண்டுன்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அந்த பொருட்கள பத்தின ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அத பாருங்க. அது வந்து ஒரிஜினலா இருக்கும். அத பார்த்துட்டு அப்படியே கிளிக் பண்ணி உள்ள போங்க. அது நல்லாருக்கும். அந்த பொருட்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 75% வந்து சூப்பரா இருக்கும். அப்படிதான் நான் அந்த வீடியோ ஃபைண்ட் வந்து நெறைய நாள் பார்த்துட்டு நெறைய பேர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி தான் இது வாங்குனேன். எனக்கு வந்து இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் பிளான்ட் நான் அதிலேயே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலயே. நேச்சுரல் பிளான்ட் பின்னால பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்னேக் பிளான்ட்ட தான் வச்சிருந்தேன். அது வந்து ஒவ்வொரு லீஃபா வந்து வாட ஆரம்பிச்சுட்டு. அதாவது கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல வந்து அது ஹேப்பியா இல்லன்னு போல தோணுச்சு. ஸோ அத வந்து அப்புறம் பிளான்டர் வந்து அந்த நாங்க பெயிண்ட்லாம் அடிக்கும்போது பெயிண்டர்ஸ் நெறைய பெயிண்டா ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த செடிய, அந்த தொட்டியில. அதனால இப்போதைக்கு நான் அத வெளியில வச்சிருக்கேன். வெளியில வச்சதுக்கப்புறம் அது நல்லா வளருது. ஸோ அதனால தான் நான் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டுக்கு போனேன். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்துச்சு அது வைக்கிறதுக்கு. இந்த பிளான்ட் எல்லாமே இந்த செடி வந்து ரூ. 330 அந்த மாதிரி வாங்குனேன். அந்த பிளான்டர் அந்த பாட் வந்து 430 சம்திங் அந்த மாரி இருக்கு. நான் வாங்கும்போது அந்த ரேட்டு இப்ப என்ன ரேட்ல இருக்குன்னு தெரியல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்திருந்தேன். அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாம இருக்கு. என்ன ப்ராப்ளம் எனக்கு அப்படின்னு தெரியல. ஒரு சிலர் வந்து டைரக்ட்டா கேட்கும்போது அவங்களுக்கு நான் டைரக்ட்டா லிங்க் அனுப்பியிருந்தேன். அது வந்து ஒர்க் ஆகுது. இது WhatsAppலலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே நான் லிங்க் குடுத்திருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி தனித்தனியா வந்திருக்கும். அது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இந்த மாரி செடியெல்லாம் வச்சிருந்தோம். ஒண்ணுமே இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் மணி பிளான்ட்ட வந்து சின்ன சின்ன கப்புலலாம் அங்க இங்க வச்சு பாருங்க. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் அத வாங்கி வச்சேன். இப்போ வந்து அந்த வால்பேப்பரோட அப்டேட்டுக்கு வரலாம். அந்த டவுட் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த ஏசில வந்து அ ஏசி ரூமுக்கு வந்து இது போடலாமா? ஃபிட் ஆகுமா? அப்படின்னு. நாங்க இத மாட்டி அந்த வால்பேப்பர் ஒட்டிட்டு ஏசி மாட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க ஏசிக்காரங்க வந்து. அவங்க போய் 1 வீக்லயே பார்த்தீங்கன்னா, அந்த 2 சைட்ல இருந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சுட்டு. அதாவது அந்த தண்ணி வந்து உள்ள விழ ஆரம்பிச்சுட்டு. அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஊறிட்டு அந்த பேப்பர். எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. அப்புறம் நாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, "அப்படியே ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடைக்காம நல்லா ஒத்தி எடுங்க. ஒண்ணும் பண்ணாது" அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணினோம். இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. அப்புறமா வந்து லாஸ்ட் கீழ வரைக்கும் இறக்காம இந்த மாரி பார்டர்ல கிரானைட் அல்லது டைல்ஸ் இந்த மாரி பார்டர் பண்ணிட்டு, அதுக்கு மேலேயோட கட் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி இத. அப்படி பண்ணாலும் அந்த தண்ணி நம்ம கழுவி விடுறது, துடைக்கிற தண்ணியெல்லாம் படாம இருக்கும் பார்த்தீங்களா? சேஃப்டியா இருக்கும். எப்படியுமே நம்ம 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த டயத்துல வந்து நம்ம அத வந்து கிழிச்சிட்டு, வேற புதுசா அப்டேட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்றத நாங்க பிளான்ல அது பண்ணியிருக்கோம். ஆனா வந்து தண்ணி வந்து அதிலேயே பொதும விடாம பார்த்துக்கணும். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு வந்துரலாம். இது வந்து வீக் டேஸ்ல எடுத்த ஒரு வீடியோ தான். நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இந்த மாரி மெத்தட்ல ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் பிரியாணி வந்து சூப்பரா இருந்துச்சு. எப்போதுமே ஒரே மெத்தட்ல பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சம் மெத்தட் வந்து கொஞ்சம் மாத்தி பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து 4 பல்லாரி, 1 பல்லாரி வந்து தனியா வச்சிருக்கேன் பாருங்க. 3 தக்காளி, கொஞ்சம் லெமன், அப்புறம் 4 பச்சை மிளகாய் அந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து நான் வந்து வறுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா தான் சேர்க்க போறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சையா ரம்ப இலை, அப்புறமா கொஞ்சம் புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துட்டு பேஸ்ட்டா தான் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து நெய்யும், எண்ணெயும் சேர்த்துருக்கேன். நான் வந்து பிரியாணிக்கு நெறைய நெய், எண்ணெய் அந்த மாதிரி விட மாட்டேன். கொஞ்சம் கம்மியா தான் விடுவேன். ஏன்னா கொஞ்சம் நான் வந்து பிரியாணி அந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்ணுவேன். அதாவது நான்வெஜ் பண்ணாட்டாலும் வெஜ்ஜிலேயே பிரியாணி அந்த ஐட்டங்கள்லாம் எங்க வீட்ல பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அத விரும்பி கேட்பாங்கன்றதுனால, அடிக்கடி பண்ணுவேன்றதுனால கொஞ்சம் கம்மியான நெய்யி அந்த மாரிலயே தான் கொஞ்சம் கொண்டு போவேன்றதுனால 2 ஸ்பூன் நெய்யும், 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பச்சை மிளகாய், வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா அந்த 3 பல்லாரி தனியா கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அத வந்து கொஞ்சமா நெய்யிலயும்,
அதாவது 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா அந்த டாஃபிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ப்ரவுன் கலர்ல. அந்த மாரி வதக்கிட்டு, அத நல்லா அரைச்சு வச்சுட்டு, அத சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 100 எம்எல் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துட்டு, கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு வந்து நான் வந்து சிக்கன் மேரினேஷன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன்றதுனால, இதில பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா மல்லிப்பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுவரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு நம்ம இந்த பிரியாணிலாம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நான் எப்படினாலும் பண்ணுதேன். நான் வந்து அந்த டேஸ்ட் வரமாட்டேக்கே. அந்த கலர்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாரி வரமாட்டேக்கேன்னு." கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து சிக்கன் சேர்த்துருக்கேன். அந்த சிக்கன்ல வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே கொஞ்சமா உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிருந்தேன். இந்த மாதிரி பண்ணும்போது, அந்த சிக்கன் பீஸ்ல எல்லாத்துலயுமே நல்லா அந்த உப்பு, அந்த உரப்புலாம் புடிச்சிட்டு நல்லாருக்கும். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ வந்து நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சுட்டேன். அதனால 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிட்டு உள்ள சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த வெந்நீ கொதிச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரைஸ் சேர்க்கக்கூடாது. நல்ல ஒரு 10 நிமிஷம் அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்சிருந்த அந்த அரிசிய வந்து உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இப்ப நான் லைட்டா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு, அத வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். இதில வந்து நான் மல்லி, புதினா எல்லாமே தனித்தனியா சேர்க்கல. எல்லாமே அரைச்சு சேர்த்துருக்கேன். அதனால இது வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மல்லி இல, புதினா இதெல்லாம் தனித்தனியா சேர்த்துட்டே அந்த தனித்தனியா பெரண்டுட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த கரம் மசாலாலேருந்து இதில என்னென்னலாம் சேர்த்தேன் அப்படிங்கிறத நான் வந்து பின்டு கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து வறுத்து அரைச்சு இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா செய்யும்போது, அது வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? ஜீரக சம்பால, அந்த ஒரு டேஸ்ட்ல வரும். ஆக்சுவலா நான் ஜீரக சம்பால தான் பிரியாணி போடணும்னு நெனச்சிருந்தேன். அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்றதுனால, பாஸ்மதிக்கு மாத்திட்டேன். ஆக்சுவலா இது வந்து சீரக சம்பால ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா, தண்ணியும் அந்த ரைஸும் சேர்ந்து ஒண்ணு போல வந்ததுக்கு அப்புறமா, இப்ப தம் போட்டுருங்க. தம்மு வந்து இப்ப நம்ம அரிசி போட்டு 10 மினிட்ஸ் இருக்கும். இப்ப தம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, மேல வந்து ஏதாவது வெயிட்டு அல்லது கொஞ்சமா தண்ணி ஏதாவது பாத்திரத்தோட தண்ணியும் சேர்த்து வச்சுருங்க. நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிருக்கும். பீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் தான் ரைஸ் போட்டிருக்கோம். அப்படின்றதுனால நல்லா தொட்ட உடனே நல்லா உடைஞ்சிட்டு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம மேரினேஷன் பண்ணி இது பண்ணியிருந்ததுனால, அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ரெடிமேடா அந்த செஞ்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கரம் மசாலா அதுவுமே சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நான் சேனல்ல வந்து கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ற மெத்தட் ஒண்ணு போட்டிருக்கேன். இன்னொரு நாள் லாங் வீடியோல நான் அத ஷேர் பண்றேன். சூப்பரா இருக்கும். அது வந்து சிக்கன் பிரியாணிக்குன்னு மட்டும் இல்ல. வெஜ் பிரியாணி, புலாவ் எதுக்குனாலும் குருமா குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து வீக் டேஸ்ல பண்றேன்றதுனால, இவங்க அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு காலையில நான் வச்சு குடுத்துட்டேன். பிள்ளைங்களுக்கு பையனுக்கு வந்து வச்சு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட்டா தான் இவங்க அப்பா கிளம்புனாங்க. அதனால இவங்க அப்பாவுக்கு மட்டும் அந்த தந்தூரி வந்து நான் ஓவன்ல தான் வைக்கணும்னு பார்த்தேன். டைம் ஆயிட்டுன்றதுனால அவங்க அப்பாவுக்கு மட்டும் 2 பீஸ் வந்து பொரிச்சுட்டு, அதாவது கொஞ்சமா ஆயில் சேர்த்து டவால தான் ஃப்ரை பண்ணேன். பண்ணிட்டு இவங்க அப்பாவுக்கு குடுத்து விட்டுட்டேன். தயிர் வெங்காயமா குடுத்து விடாம, கொஞ்சம் தயிர் தனியாவும், வெங்காயம் தனியாவும் நீங்க வச்சு குடுக்கும்போது, மதியம் அவங்க சாப்பிடும்போது சேர்த்துட்டு சாப்பிட சொல்லுங்க. நல்லாருக்கும். சம்டைம் வந்து தயிரும், வெங்காயத்தையும் சேர்த்து உப்பு போட்டு குடுக்கும்போது, அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து ஸ்மெல்லு விட ஆரம்பிச்சுரும். அதனால இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து 1 கப்புனா 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசா வரீங்க. நம்ம ஃபேமிலில ஆட் ஆகிட்டு வரீங்க. அது ரொம்ப ஹேப்பியா இருக்கு எனக்கு. அ கூடிய சீக்கிரத்தில ஒரு வந்து குட் நியூஸ் உங்ககிட்ட நான் சொல்றேன், ஷேர் பண்றேன். அது என்ன குட் நியூஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்டின்னா, எனக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்ன வந்து சப்போர்ட் பண்ணி, என்னோட சேனல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். நெறைய பேர் வந்து அந்த ஹோம் டூர் வீடியோ பார்த்துட்டு, அந்த வால்பேப்பர் பத்தி கேட்கலாமா? அந்த செடி பத்தி கேட்கலாமா? அப்டின்னு நெனைப்பீங்க. அ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துறாதீங்க. இப்ப நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பக்கத்துல வந்துட்டோம். நெருங்கிட்டோம் ரொம்ப. இப்ப நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைக்கிறேன். அதற்கு முன்னால வந்து நீங்க என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ரொம்ப பிரைவேட்டா கேட்கக்கூடாது. அது பப்ளிக்கா சொல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, நான் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு, அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல வந்து உங்ககிட்ட நான் வந்து என்ன பத்தி இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவையான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.